அம்மா வாய்ஸ் கிளியரா இருக்குங்களாம்மா? ஆ கிளியரா இருக்கம்மா. மிக்க ஆ. நன்றி. நன்றி அம்மா. ஓ வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரி அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தினை மிகச் சிறப்பாக வழிநடத்திய அருள்நிதி புவனா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு வேண்டுவதெல்லாம் கிட்டும். இந்த தலைப்பை பார்த்த உடனேயே நம்ம எல்லாருக்குமே ஒரு கண்ணதாசனோட பாடல் வரிகள் நினைவுக்கு வரும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லை. சோ நாம நினைச்சதெல்லாம் நடந்தது அப்படின்னா நாம சாமிகிட்ட போய் ஏதாவது கேட்போமா? கடவுள்கிட்டயே தெய்வத்துக்கிட்டயே போமாட்டோம். சோ நாம நடந்ததையே நினைச்சு நினைச்சு மனசு வருந்திட்டு இருந்தோம், அதையே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நிகழ்கால வாழ்க்கைய அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம இழந்துருவோம் அப்படின்னு 2 வரியில ரொம்ப அற்புதமா இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. சோ நம்முடைய வள்ளுவ பெருந்தகையும் இத பத்தி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். "உள்ளியது எய்தல் எளிதுமன் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெறின்." நாம நினைச்சத தொடர்ந்து நினைச்சுட்டே இருக்குமானா, நாம எத வேண்டுறோமோ அந்த வேண்டியதெல்லாம் அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிது அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய குருபிரான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இத பத்தி ஒரு கவியில ரொம்ப அற்புதமா குறிப்பிட்டிருக்காங்க. "பிறந்து விட்டதால் வாழ்ந்தே ஆக வேண்டும்" அப்படிங்கிற கவியில வாழ வேண்டும் என்றெண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும். வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும் வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. அதாவது நாம இந்த உலகத்துல பிறந்துட்டோம். எந்த மனிதரும் விரும்பி நாம எண்ணி இந்த உலகத்துல பிறக்கணும்னு எண்ணி நாம பிறக்கல. ஆனாலும் நாம பிறந்துட்டோம். பிறந்து விட்டதுனால நாம வாழ்ந்துதான் ஆயுள் வரைக்கும் வாழ்ந்துதான் ஆகணும். அப்போ நமக்கு இந்த நில உலகத்துல பிறந்த முதல் மனிதர்கள் கிடையாது நாம. நமக்கு முன்னாடி நிறைய பேர் அனுபவங்களை எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த அனுபவத்தை நமதாக்கி கொண்டு நாம நாம வாழும் வாழ்க்கையில எந்த ஒரு பாதகமும் ஏற்படாத வகையில ஒத்தும் உதவியுமா வாழ்வதற்கு நமக்கு உரிமை இருக்கு. அப்போ பிறந்துவிட்ட எல்லாருக்குமே ஆயுள் முடியும் மட்டும் நாம வாழ வேண்டியவங்க எல்லாருமே ஒன்று கூடி மன நிறைவோடு வாழ்வதற்கான ஒரு திட்டத்தை ஏற்படுத்துவோம்னு மகரிஷி அற்புதமா பிறந்து விட்டதால் வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கவியில அற்புதமா இத பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க. வள்ளுவ பெருந்தகை இன்னொரு குறள்ல என்ன சொல்றாரு? "எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின்." ஒரு செயலை செய்யறதுக்கு நாம நினைச்சிட்டோம் அப்படின்னா, நாம எண்ணிய எண்ணத்தையே உறுதியோட திரும்ப திரும்ப அதையே வேண்டிட்டே இருந்தோம்னா, நிச்சயமா நாம வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ விவேகானந்தரும் இத பத்தி எல்லா அறிஞர்களும் இத பத்தி ரொம்ப அற்புதமா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சோ விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு எண்ணம் உன்னுடைய நாடி, நரம்பு, மூளை, ரத்தம் என்ற அத்தனையிலையும் வியாபித்திருக்கிறதோ, அந்த ஒன்றை நீ அடைவதை இந்த உலகின் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன ஒரு ஆணித்தரமான எண்ணம் பாருங்க. நாம ஒரு செயலை செய்யணும், நமக்கு ஒண்ணு வேணும், வேண்டுவதெல்லாம் கிட்டும் அப்படின்னு குடுத்திருக்காங்க தலைப்பு. அப்போ நம்ம வேண்டதெல்லாம் நமக்கு கிட்டணும் அப்படின்னா, அந்த எண்ணமானது நம்முடைய நாடி, நரம்பு எல்லாத்துலயும் வியாபித்து இருந்தது அப்படின்னா, அதை அந்த எண்ணம் நிறைவேறுவத தடுத்து நிறுத்துவதற்கு யாராலும் முடியாதுன்னு ரொம்ப அற்புதமா குடுத்திருக்கிறாங்க. அப்போ அதுலதான் பாத்தீங்கன்னா, நம்முடைய மகரிஷி 2டே வரியில இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா குடுத்திருக்கிறாங்க. "எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும்.
எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். அப்போ நாம நினைச்சதெல்லாம் நினைச்சபடி நடக்கணும் அப்படின்னா நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணுமா? உறுதியோட இருக்கணும், ஒழுங்கோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு உறுதியோட இருக்கணும். நாம எண்ணக்கூடிய எண்ணம் ஒழுங்கான எண்ணமா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் மகரிஷி நமக்கு அற்புதமான பொக்கிஷமான மனவளக்கலை பயிற்சிகள குடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த பயிற்சிகள நாம தொடர்ந்து செய்யும்போது, நமக்கு என்ன ஆகும்? எது நல்லது? எந்த எண்ணம் வேணும்? எந்த ஆசை நமக்கு வேணும்? அப்படின்னு பகுத்து ஆராயக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். அப்ப மனம் தான் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. அப்போ நம்மளோட எண்ணங்கள் தூய்மையாகவும், அழுத்தமாகவும் எண்றதுக்கு நம்மளோட மனசு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. மைண்ட் இஸ் கம்பேர்ட் டூ எ ஃபேக்டரி. மனச ஒரு ஃபேக்டரியோட கம்பேர் பண்றாங்க. அப்போ ஒரு ஃபேக்டரின்னு எடுத்தா அதுல புரொடக்ஷன் இருக்கும். இந்த மனசுங்கிற ஃபேக்டரியில எத ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா எண்ணம் தான், தாட்ஸ் தான். அப்போ இந்த மனம்ன்ற ஃபேக்டரியில வரக்கூடிய இந்த தாட்ஸ நாம நல்ல எண்ணங்களாக, இந்த எண்ணங்கள உற்பத்தி பண்ணக்கூடிய மனச நாம வளப்படுத்தினா போதும், நம்முடைய எண்ணங்கள் உயர்வானதாகவும், தூய்மையானதாகவும், ஒழுக்கம் மிக்கதாகவும் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு சயின்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சின்ன வயசுல எல்லாருமே பார்த்திருப்போம். சயின்ஸ் கிளாஸ்ல நம்மள டீச்சர் எல்லாம் வெளியில அந்த வெயில் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஒரு பேப்பர வச்சு மேல சூரிய ஒளி படும்படி சும்மா ஒரு கண்ணாடிய வைப்பாங்க. பார்த்தோம்னா அப்போ எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு லென்ஸ் குடுப்பாங்க. அந்த லென்ஸ்ல அந்த சூரிய ஒளிய குவிச்சு அந்த பேப்பர் மேல அது படும்போது என்ன ஆகும், அந்த பேப்பர் அப்படியே எரிய ஆரம்பிச்சுரும். இது நம்ம எல்லாருமே நேரடியாக பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த திணிவு, அந்த குவிக்கும்போது, அந்த இன்டென்சிஃபை ஆகும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல குவியும்போது, அந்த இடத்துல அந்த சூரியன் வெப்பத்த குடுத்துட்டே தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் வெப்பம் இருக்கு. நம்ம பேப்பர வைக்கிறோம். அப்ப எதுவும் நடக்கல. ஆனா அந்த லென்ஸ வச்சு அதுல குவிக்கும்போது மட்டும் அந்த இடம் எரிஞ்சு போது. அப்போ அந்த இடத்துல இன்டென்சிஃபை ஆகுது. குவியும்போது அந்த வெப்பம் அதிகமாக அந்த ஒரே பாயிண்ட்ல வரும்போது, அந்த சூடானது சூரிய ஒளியோட வெப்பம் நெருப்பாக நம்ம அந்த பேப்பர எரிக்கக்கூடிய அளவுக்கு வருது. அப்போ இந்த மனதை குவிக்கணும். அதுக்கு தான் மகரிஷி நமக்கு அற்புதமா பயிற்சிகள குடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம பதஞ்சலி முனிவர் குடுத்த அந்த அஷ்டாங்க யோகத்த பார்த்தோம்னா, அதுல என்னெல்லாம் இருக்கும்? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, அதுக்கப்புறம் தியானம், சமாதின்னு 8 நிலைகள் இருக்கு. இதுல இந்த இயமம், நியமம்ல நம்ம எத செய்யணும், டூஸ், டோன்ட்ஸ் எத செய்யணும், எத செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆசனம் அப்படிங்கிறது இருக்கை. அடுத்து பிராணாயாமம் மூச்சு பயிற்சி. இந்த பிரத்யாகாராங்கிறது வெளிய சுத்திட்டு இருக்கிற மனச உள்நோக்கி திருப்புறதுக்கான ஒரு முயற்சி. அடுத்து தாரணை அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன். இப்ப நாம கோவிலுக்கு போறோம். கோவில்ல போய் ஒரே உருவத்த பார்க்கிறோம். அத பார்த்து அதிலேயே நம்மளோட மனச குவிச்சு நம்மளோட தேவைகள் எல்லாம் அதுல வேண்டிட்டு வரோம். அடுத்தது பார்த்தோம்னா 7வதா என்ன குடுத்திருக்காங்க? தியான பயிற்சிகள குடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த தியான பயிற்சி இதெல்லாம் செஞ்சாதான் நமக்கு தியானம் கிட்டும். மகரிஷி நமக்கு எப்படி குடுத்திருக்கிறாங்க? உடல், உயிர், மனம். முதல்ல இந்த மாரி தியானத்துக்குள்ள வரணும், தியானத்த உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்னா, நமக்கு முதல்ல உடம்பு நல்லா இருக்கணும். 20 நிமிஷம் தியானம் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம உடல நல்லபடியா வச்சுக்கணும். அதுக்கு எளிய முறை அற்புதமா 9 வகையான உடற்பயிற்சிகள குடுத்திருக்கிறாங்க. அடுத்து உயிரை வளமாக வைப்பதற்கு காயகல்ப பயிற்சிய குடுத்திருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கரெக்ட்டா நாம செஞ்சாதான் நம்மளால இந்த தியானத்துல ஆழ்ந்து போக முடியும். அதுக்கு அடுத்து தான் 8வதா சமாதி நிலைய குடுத்திருக்கிறாங்க. அப்போ மகரிஷி நமக்கு அகத்தவம், அதாவது உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிச்செயல் பதிவுகளை அகற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட பாவப்பதிவுகளை போக்குறதுக்கும் இந்த அகத்தவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மனசை இப்ப நம்ம எப்படி பார்த்தோம், அந்த பேப்பர்ல எப்படி அந்த லென்ஸ வச்சு குவிக்கிறாங்களோ, அதே மாரி நம்முடைய அலைந்து கொண்டிருக்கிற மனத ஒரே இடத்துல குவிக்கிறதுக்கு உடற்பயிற்சி செஞ்சுட்டோம், காயகல்பம் செஞ்சுட்டோம். அடுத்து 9 வகையான தவங்கள குடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த அகத்தவத்தோட அகத்தவத்த பற்றி மகிழ்ச்சி சொல்லும்போது, "அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர். அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம். அகத்தவத்தால் வீடுணர்ந்து அமைதி பெற்று இன்புறலாம்." அகத்தவத்தினால நம்ம வாழ்வின் நோக்கமான அந்த வீடு பேரை அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அகத்தவம் தீவினை அகற்றும். இந்த தவம் செய்ய செய்ய நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தீய வினைகள் எல்லாம் அகன்று போகும்.
அருள் நெறியை இயல்பாக்கும். அந்த எண்ணத்துல உறுதி, ஒழுக்கம் சொன்னாங்க பாருங்க. அந்த அந்த ஒழுக்கம் எல்லாம் நம்முடைய இயல்பாக மாறிவிடும். அகத்தவமே இறை வழிபாடு. தனியா நாம இறை வழிபாடு செய்ய வேண்டியதில்ல. அகத்தவம் செய்ய செய்ய நம்முடைய எண்ணங்கள், எண்ணம் சரியானா சொல், செயல் எல்லாமே சிறப்பா இருக்கும். அப்போ இந்த அகத்தவம் தான் இறை வழிபாடு. அனைத்திலும் ஓர் சிறந்த முறை. அகத்தவமே உயிர் வழிபாடு. அதனை விளக்கும் ஒளியாம். அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்பும் முடிவு. எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? இறை உணர்வும், அறநெறி வாழ்க்கை தான். அப்ப அந்த இறை உணர்வும், அறநெறியும் மகரிஷி நமக்கு கொடுத்த இந்த அகத்தவத்தினால் நமக்கு கிட்டும். அப்போ இந்த தவம் 9 வகையா தவம் குடுத்திருக்கிறாங்க. அப்போ அதுல முதல்லயே நமக்கு நெற்றியிலே, உச்சியிலே ஞாபகமா இருன்னு சொல்லி ஆகினை, துரியம் பைபாஸ் பண்ணி ஆகினை தவத்துல குடுத்துட்டாங்க. அயரா விழிப்பு நிலையோட நாம எப்போதும் இருக்கிறதுக்கு. அடுத்து துரிய தவம். துரிய தவத்துல இருந்துதான் நாம வேண்டுவதெல்லாம் கிட்டுவதற்கு நாம வாழ்த்து சொல்றோம் உட்கார்ந்து. இப்ப அம்மா தவம் முடிச்சோனே அற்புதமா ஒரு சங்கல்பம் சொன்னாங்க. அப்போ அந்த சங்கல்பத்தெல்லாம் நாம சொல்றதுக்கு அந்த துரியத்துல இருந்து சொல்லும்போது, அந்த பீனியல் கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது, பிரபஞ்சத்தோட மனம் வந்து ஒன்றிணைந்து நமக்கு அதுக்கான வழிகள பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அதுலயும் குறிப்பா பார்த்தா மகரிஷி பஞ்சபூத நவக்கிரக தவம்னு அற்புதமான தவத்த குடுத்திருக்கிறாங்க. சோ நம்ம இப்போ தவம் செய்றோம். நம்மளுடைய வாழ்க்கை முறைய ஒழுங்குபடுத்திக் கொள்றோம். உடற்பயிற்சி செய்றோம். காயகல்பம் எல்லாம் செய்றோம். நம்மளோட எண்ணத்துல உறுதியா இருக்கிறோம். ஒழுங்கோட எல்லாம் பண்ணினா கூட, இந்த கோள்களோட சஞ்சாரம் எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரிதான் நாம வேண்டுவதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம வேண்டுவதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நாம இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மகரிஷி வழி குடுத்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த பஞ்சபூத நவகிரக தவம். இது வந்து விதியை மதியால் வெல்லக்கூடிய தவம். அப்போ அந்த கோள்களோட நிலை எப்படி இருக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி நமக்கு வாழ்க்கை முறை அமையும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பஞ்சபூத நவகிரக தவத்த தொடர்ந்து நாம எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சோ அப்போ நாம இந்த நவகிரக தவத்த செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நாம மத்த எல்லா விஷயம் முதல்ல ஆகினை தவம் செய்றோம், துரிய தவம் செய்றோம். செஞ்சுட்டு இந்த நவகிரக கோள்கள நமக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கும் போது, நாம வேண்டியது அந்த எப்படி உறுதியோட விவேகானந்தர் சொன்ன மாரி நம்மளோட உடம்பு ஃபுல்லா ரத்தத்துல அது அந்த எண்ணமானது வியாபித்திருக்கும் போது, நாம நினைச்சது நினைச்சபடியே நடக்கும். அதுதான் நினைச்சது நடக்குங்கிறது வேற. நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கும். நடந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்காக போறோம். இந்த மனவளக்கலை பயிற்சிக்கு கத்துக்கிட்டோம். ஒரு எக்ஸர்சைஸே செய்ய முடியாம சூழ்நிலைகள் இருக்கு. ஒரு நாள் ஃபுல் எக்ஸர்சைஸ், காயகல்பம், தவம் எல்லாம் செஞ்சுட்டோம்னா, நம்ம மனசு அன்னைக்கு எவ்ளோ அப்பா எல்லா இதுவும் செஞ்சுட்டேன். நைட்டும் அகத்தாய்வும் இன்னைக்கு நம்ம எப்படியாவது பண்ணிரணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த நவகிரக தவம் இத வந்து நாம டெய்லி செஞ்சா ரொம்ப நல்லது. அப்ப நாம இப்ப எல்லாருமே நமக்குள்ள ஒரு தேடல் இருக்கும். நமக்குள்ள ஒரு வேண்டுதல் இருக்கும். நம்ம குடும்பத்துல ஒரு குடும்ப நல வாழ்த்து இருக்கும். ஒரு சங்கல்பம் ஏதோ ஒண்ணு எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு தேவை இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாருமே ஒரு நிமிடம் கண்கள மூடி நாம அந்த ஆகினையில 1 செகண்ட் நம்ம வீட்ல உட்கார்ந்து பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் தினந்தோறும் இத நாம செய்யும்போது நமக்கு இந்த அற்புதமான தலைப்புல குடுத்த மாரி நாம வேண்டுவதெல்லாம் கிட்ட ஆரம்பிக்கும். அது கிட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன பயிற்சிய நாம இப்ப எல்லாரும் செய்வோம். எல்லாரும் கண்கள மூடிட்டு 1 நிமிடம் அப்படியே நம்மள சுத்தி ஒரு அருட்காப்பு போட்டுக்குவோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அப்போ அந்த குருவுக்கு வணக்கம் சொல்லிட்டு நம்ம ஆகினையில 1 செகண்ட் வச்சுக்குவோம். ஆகினை. அப்படியே துரியம். துரியத்துல 1 செகண்ட் மனச வச்சுக்கிறோம். அப்படியே வச்சுட்டு நம்மளோட தேவை என்னவோ அத வேண்டிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு என்னோட பொண்ணுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வாழ்க வளம். பாசிட்டிவான வார்த்தைய சொல்லணும். நமக்கு கடன் இருக்கு அப்படின்னா, என் கடன் போகணும்னு சொல்லக்கூடாது. நான் செல்வச் செழிப்போடு இருக்க வாழ்க வளமுடன். என்னோட பையனுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்க வாழ்க வளமுடன். என் பெண்ணுக்கு விரைவில் நல்ல ஆரோக்கியமான மழலை செல்வம் கிடைக்க வாழ்க வளமுடன். நான் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் தவறாமல் செய்வேன். வாழ்க வளமுடன். இது மாரி நம்மளோட தேவைய நம்ம ஒரு நிமிஷம் அதுல சங்கல்பமா நம்ம சொல்லிக்குவோம். அந்த துரியத்துல வச்சு சொல்லிட்டு, இன்னைக்கு என்ன கோளு? செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் கோள அப்படியே பாவனை பண்ணிக்குவோம். செவ்வாய்ன்ற கோள்ல இருந்து சிவப்பு நிறமான கதிர்கள். இப்போ நாம இந்த எண்ணத்த நம்ம விவேகானந்தர் சொன்ன மாரி நம்மளோட நாடி, நரம்பு எல்லாத்துலயும் அந்த எண்ணத்த அப்படியே
பரவ விட்டுக்கிறோம். அந்த எண்ணத்த உள்ள மனசுல, ஆழ் மனசுல நாம பதிய வச்சுட்டோம். ஏன்னா துரியத்துல வச்சு பதிஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கருமையத்துல அது பதிவாயிடும். அப்போ இந்த செவ்வாய்ன்ற கோள்ல இருந்து வரக்கூடிய சிவப்பு நிறமான காந்த அலை கதிர்கள நம்ம உச்சியில இருந்து அப்படியே பாதம் வரைக்கும் அப்படியே பரவ விட்டுக்குவோம். ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும், ஒவ்வொரு நாடி நரம்புகளுக்குள்ளாகவும் அப்படியே அந்த செவ்வாயோட கோளோட ஆற்றல் அப்படியே உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் பரவுது. சோ, நம்முடைய மஜ்ஜையும் சிறப்பாக இயங்குகிறது. நம்ம எண்ணக்கூடிய எண்ணத்திலயும் இந்த கோளோட ஆற்றல் ஏன்னா செவ்வாயில நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா, நாம இத ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டோம். இந்த செவ்வாய் கோள நம்மளோட எண்ணத்துக்குள்ள போட்டுட்டோம். அப்ப நமக்கு என்ன ஆகும்? அந்த செவ்வாய் கோள் நம்மளோட ஃப்ரெண்ட் ஆகி நமக்கு கெடுதல் செய்யுமா? நன்மையே செய்யும். அப்போ நம்ம எல்லாரோட பிரார்த்தனைகளும், எல்லாரோட சங்கல்பமும் நம்ம வேண்டியதெல்லாம் கிட்டுவதற்கு மகரிஷி நமக்கு எளிய வகையில நமக்கு பயிற்சிகள வடிவமைச்சு குடுத்திருக்கிறாரு. வாழ்க வளமுடன். அனைவரது எண்ணங்களும் விரைவில் இடையற இறையருளும், குருவருளும் துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். கண்கள திறந்துக்கலாம். அப்போ இதே மாதிரி நாம என்ன சொல்றாங்க? எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும், ஒழுங்கும் அமைந்திடில். அப்ப நாம இந்த மாரி தினந்தோறும் ஏன்னா நம்மளால ஃபுல்லா பஞ்சபூத நவகிரக தவத்த தினந்தோறும் நம்ம ஃப்ரீயா இருந்தா செய்யலாம். நம்ம பல்வேறு வேலைகள்ல இருக்கும்போது நம்மளால முடியாத ஒரு காரியம். அப்போ நாம என்ன செய்யலாம்? இந்த மாரி நம்ம இப்ப 1 நிமிஷம் ஆக்கினை, 1 நிமிஷம் துரியம் வச்சதுக்கு பதிலா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆக்கினையில வச்சு, 5 மினிட்ஸ் துரியத்துல வச்சு, அப்படியே இந்த அன்னைக்கு என்ன கோலம் அந்த கோல நமதாக்கி கொண்டு, இந்த சங்கல்பத்த நாம இப்படியே ஒரு 48 நாள் ஒரு சங்கல்பத்த இன்னைக்கு எடுத்திருக்கோம் பாருங்க. இத 48 நாள் இதே மாரி நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா நாம வேண்டியதெல்லாம் நமக்கு கிட்டும். அதுல எந்தவித ஐயமும் இல்லை. ஏன்னா மகரிஷி மேஜிக்கா எதுவுமே சொல்லல. மாயமோ, மந்திரமோ கிடையாது இது. பயிற்சி சயின்டிபிக்கா விஞ்ஞான பூர்வமா மகரிஷி தான் உணர்ந்தத நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. எப்படி அவரு தனி ஒரு ஆளா இருந்து உலக சமுதாய சேவா சங்கம்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்ளோ லட்சக்கணக்குல எல்லா நாடுகள்லயும் மக்கள் இன்னைக்கு பாருங்க நார்வேல அவங்க இருக்காங்க. நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம். இந்தியால, நார்வேல இன்னும் பல நாடுகள்ல இருக்கிறவங்க இணைஞ்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? மகரிஷியோட அந்த நல்ல எண்ணம் தான். அப்போ நாம இந்த நவக்கிரக தவத்த இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடமாடும் காட்சியாய். அந்த நட்சத்திர கூட்டங்களை நான் அகக்காட்சியா காண்றேன். உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்துப்போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாதியக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. அப்போ நாம மனசு வருத்தத்தோட நாம உட்கார்ந்து தவம் பண்ண வேண்டாம். உட்கார்ந்து நாம இந்த மாதிரி நம்மளோட தேவைகளை நினைச்சு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு தினந்தோறும் நாம இதே மாதிரி செய்ய எப்படியும் நம்ம தவ முடிவுல நம்ம எல்லாருமே சங்கல்பம் பண்றோம். நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வேண்டுறோம். ஆனாலும் நாம இது மாதிரி அந்த கோள்களோட பலம் நமக்கு வேணும். கோள்கள் சரியா இல்ல அப்படின்னா நிச்சயமா நம்ம என்னதான் உருண்டு புரண்டு எந்திரிச்சாலும் நம்ம நினைச்சது நடக்காது. அப்போ அதுக்குதான் மகரிஷி ஒவ்வொரு விஷயமா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தவத்திலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. எல்லா தவமும் சிறப்பு தான். அப்போ அந்த கோள்களோட இதுவும் நமக்கு வேணும். அதோட ஆற்றலும் வேணும். அதுவும் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னா இந்த மாதிரி நாம நவக்கிரகத்தையும் அந்த எண்ணத்துக்குள்ள ஊடுருவி போற மாதிரி நாம நினைச்சோம்னா நிச்சயமா நாம நினைச்சது நாம வேண்டியதெல்லாம் விரைவில் கிட்ட ஆரம்பிக்கும். அப்ப அந்த அளவுக்கு மகரிஷி கொடுத்த பயிற்சிகளை நாம தொடர்ந்து செய்யணும். அதுதான் பயிற்சியை செய்ய 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 அது நம்முடைய உடல் செல்கள்ல பதிஞ்சு நமக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா கூட நமக்கு அந்த உடல் செல்கள் தூண்டும். நீ பயிற்சி செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை நமக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு கூட ஒரு சின்ன விஷயம், ஒரு வரலாற்றுல நடந்த சம்பவத்தை கூட பார்க்கலாம். அதாவது ரஷ்யால ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஒருத்தர் இருந்தாரு. அவர் அவர்கிட்ட அவருக்கு ஆயுள் தண்டனைன்னா அவரை தூக்குல போட போறாங்க. அப்ப அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி சயின்டிஸ்ட் இந்த மாதிரி உங்களோட உடம்ப நீங்க சம்மதம் தெரிவிச்சா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு ஆராய்ச்சிக்கு நாங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. அவரு சரி இதுதான் போக போற உடல் தானே. சோ இந்த உயிர் நம்ம அதனால ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு அவங்க ஆராய்ச்சியில கிடைச்சதுன்னு ஓகே நீங்க தாராளமா என்ன ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு அவரு சம்மதம் தெரிவிச்சுறாரு. சோ அவரு அறையில அவரை
ஒ துணிய வச்சு அவரோட கண்ண கட்டிர்றாங்க. கட்டிட்டு அவர்கிட்ட முதல்லயே சொல்றாங்க. இந்த மாரி ஒரு பாம்ப வச்சு உங்கள கொத்த விட போறோம். சோ அது விஷம் வந்து எந்த அளவுக்கு உங்க உடம்புல அந்த விஷத்தோட தன்மை என்ன? அந்த பாம்புக்கு உண்டான விஷத்தோட தன்மை என்னங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட தான் இப்ப நாங்க பண்ண போறோம். அப்படின்னு சொன்னோனே அவரு ஓகே அப்படின்னு சொல்லிர்றாரு. உடனே ஒரு ரூம்ல பூட்டிட்டு அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. ஒரு சேர்ல அவர உட்கார வச்சு கண்ண கட்டிர்றாங்க. சோ பாம்பு அந்த சத்தம் மாரியே ஒரு ரெக்கார்டிங் போடுறாங்க. உஸ்ஸுன்னு பாம்பு சீரும்ல, அதே மாரி முதல்ல ஒரு சவுண்ட் கேட்குது. உடனே அவர் நினைக்கிறாரு, ஆஹா பாம்பு உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தா, அந்த பாம்பு கடிக்கிற மாரி அந்த ஒரு அவர் மேல ஒரு ஊசி, சும்மா வெறும் டிஸ்டில்டு வாட்டர வச்சு ஒரு ஊசிய அவர் மேல குத்துறாங்க. அப்போ அவர் வந்து இந்த மாரி 2 பக்கமும் இந்த பக்கமும் சத்தம், இந்த காது பக்கமும் அந்த சவுண்ட அப்படியே அனுப்பிட்டே பாம்பு சீர்ற மாரியே சத்தத்த அனுப்புறாங்க. ஊசியில ஒருத்தர் அப்படியே அவரு கையில அப்படியே குத்திர்றாரு. அப்போ அவரு நெனச்சுடுறாரு, ஓகே இந்த பாம்பு நம்மள கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மயக்கமாகி விழுறாரு. அப்படியே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த உடம்ப ஆனா அவர பாம்பும் கடிக்கல, விஷமும் ஏறல. ஆனா அவரு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள் வந்து அத ஆராய்ச்சி பண்ணி அத போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அந்த உடல போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பார்த்தா, பாம்பு கடிச்சா அவர் உடல்ல என்ன ஒரு வீரியம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குமோ, ரசாயன மாற்றம் நடந்திருக்குமோ, அதே மாதிரி இந்த வெறும் டிஸ்டில்டு வாட்டர வச்சு ஊசிய குத்துனதுக்கு அந்த ஒரு தன்மை அவர் உடம்புக்குள்ள இருந்ததா அந்த ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மனம் எவ்வளவு வல்லமை உடையது அப்படிங்கிறத அந்த மனச நம்ப வச்சோம்னா, என்ன வேணா பண்ணலாம். அப்போ நாமளும் அந்த மனச ஏமாத்தணும். தவம் செய்யணும். தவம் செஞ்சா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம அந்த மனச அப்பப்ப என்ன பண்ணணும்? ஏமாத்தணும். எப்படி ஏமாத்தி இந்த ஊசிய போட்டு அவரோட இத உள்ளுக்குள்ள அந்த பாம்போட விஷம் இருந்ததோ, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததோ, அதே மாதிரி நாமளும் நம்மளோட மனசுக்கு அப்பப்போ சொல்லி, சொல்லி, சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாரி தவம் செய்தால் தான் நம்மளோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். நம்மளோட எண்ணம் மகரிஷி சொல்றாங்கல்ல, எண்ணத்தில் உறுதியும், ஒழுங்கும். நம்ம உறுதியா இருப்போம். ஆனா அந்த ஒழுங்கு இருக்கா அப்படின்னா, ஆனா மகரிஷி குடுத்த பயிற்சிகள செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அற்புதம் நடக்குதாம். என்ன நடக்குது அப்டின்னா, நாம என்ன நடக்குமோ, அத தான் நினைப்போமாம். எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. மனவளக்கலை பயிற்சியாளர்கள், நாம என்ன நடக்குமோ, அத தான் நினைப்போமாம். அப்போ நமக்கு கண்ணதாசன் சொன்ன மாரி, "நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை." அப்போ நடந்ததையே நினைத்தா மனசுல அமைதி இல்லை. அப்போ நாம என்ன நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சுருவோம். அப்போ இன்னைக்கு என்ன? இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நாம என்னென்ன செய்ய போறோம்? இத சிறப்பா செய்யணும்னு முன்னாடி நடந்த விஷயத்த மனசுக்குள்ள போட்டு கவலைப்பட மாட்டோம். எதிர்காலத்துல என்ன நடக்குமோன்னு நெனச்சு பயமும் நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் மனவளக்கலை பயிற்சிய செய்து, செய்து நிகழ்காலத்துல வாழக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய இயல்பாக மாறிவிடும். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்? பயிற்சிகள தொடர்ந்து செய்யணும். எந்த அளவுக்கு பயிற்சிய செய்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு அந்த வேண்டுவதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அ ஒரு இதுல பாடல்ல கூட அ திருவாசகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். "வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியாய் நீ, வேண்டி என்னைப் பணி கொண்டாய், வேண்டி நீயா தருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில், அதுவும் உன்றன் விருப்பன்றோ." அப்போ எனக்கு என்ன தேவையோ அத நீ உனக்கு தெரியும். இப்பொழுது நான் வேண்டுறது ஏதாவது இருக்குமானா, அதுவும் உன்னுடைய விருப்பம். அப்ப இதுதான் என்னது? டோட்டல் சரண்டர். அந்த சரணாகதின்னு சொல்றோம்ல. நம்ம முதல்ல இன்னைக்கெல்லாம் நம்ம வேண்டுனோம் பாருங்க. இப்பல்லாம் நாம கொஞ்சம் கொஞ்சமா வேண்டிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல தவத்துல ஆழ்ந்து போகும்போது, நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, மனசு எது நடக்குமோ, நமக்கு என்ன தேவையோ அத கடவுள் குடுப்பாரு. நம்ம எதுவும் ஸ்பெஷலா போய் அவர்கிட்ட கேட்க வேண்டாம். நான் எனக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும் அப்டின்னு சொல்லி, அந்த ஒரு மனப்பக்குவம், அந்த சரணாகதி அடையும்போது, நம்ம எதையுமே வேண்ட மாட்டோமாம். அந்த மாரி ஒரு மனநிலை நமக்கு வரும். அதுக்கு நாம தொடர்ந்து பயிற்சிகள செய்யணும். மகிழ்ச்சி இந்த எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில்ன்ற 2 வரி கவியில மகரிஷி வாழ்க்கையில நடந்த ஒரு உதாரணமே. அதாவது ஒரு 2 பேர் வந்து மகரிஷிய பார்க்கறதுக்கு வந்தாங்களாம். அவங்க எண்ணத்தின் ஆற்றல் பற்றி மகரிஷி அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்காரு. அதுல 2 பேர்ல ஒருத்தருக்கு வந்து நம்பவே முடியலையாம். இவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு அவருக்கு சரியா நம்ப முடியாம கிளம்பி போறாங்க. அப்ப மகரிஷி சொல்றாங்களாம், "நீங்க உங்க வேலைய முடிச்சுட்டு
சாயங்காலமா வாங்க அப்படின்னு சொல்றாங்களாம். சரின்னு இவங்க 2 பேரும் வெளியில போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஈவினிங்கா வந்து மகரிஷிய பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தோனே, அதுல ஒரு அன்பர் வந்து என்ன பண்றாரு, அ மகரிஷி கையில ஆப்பிள குடுக்குறாரு. அப்போ உடனே மகரிஷி என்ன செய்றாங்கன்னா, இந்த டிராயர அவரையே சொல்றாரு. "இந்த டிராயர தரங்க. இது உள்ள ஒரு துண்டு சீட்டு இருக்கு. அத எடுங்க" அப்படின்றாரு. அவர் அந்த துண்டு சீட்ட எடுத்து படிச்சு இத படிச்சு பாருங்கன்னு மகரிஷி சொல்றாங்களாம். அப்ப அவரு படிச்சு பார்த்தோனே, அவருக்கு அவ்ளோ ஆச்சரியமா. காரணம் என்னன்னா, நம்பிக்கை இல்லாம போனாரு. அவரோட பேர குறிப்பிட்டு மகரிஷி எழுதியிருக்காங்களாம். "மாலையில் 6 ஆப்பிள் வாங்கி வர வேண்டும்" அப்படின்னு அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கான். அப்போ யாரும் சொல்லாமலேயே அதே எண்ணிக்கையில அவரு 6 ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்காராம். அப்ப எண்ணத்திற்கு வலு இருக்கிறத இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னு மகரிஷி அவர்கிட்ட கேட்கிறாராம். கேட்ட உடனே அவருக்கு வியப்பும், அவ்ளோ ஒரு வெட்கப்பட்டு அவரு தலை குனிந்தாராம். அந்த அளவுக்கு மகரிஷி வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. அப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நாம என்ன நமக்கு தேவையோ அத வந்து நாம நல்ல ஒரு அத திரும்ப, 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 திரும்ப அதையே அந்த எண்ணத்தோடயே நாம இருக்கணும். அதுல உறுதியா இருக்கணும். அடுத்து அதுல ஒழுங்கம். ஏன்னா தேவையில்லாதத அடுத்தவங்கள கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்ல நமக்கு இருக்கவே கூடாது. நமக்கு என்ன தேவையோ, நம்முடைய வாழ்க்கையோட உயர்வுக்கு என்ன தேவையோ, அந்த எண்ணத்த நாம விதைக்கணும். அத நாம திரும்ப, திரும்ப நினைக்கணும். திரும்ப, திரும்ப வேண்டும்போது, நாம வேண்டியதெல்லாம் கிடைப்பதற்கு மகரிஷி கொடுத்த மனவளக்கலை பயிற்சிகள் உறுதுணையாக இருக்கும். அதுலயும் குறிப்பா அகத்தவம். அந்த தவத்த எந்த அளவுக்கு ஆழ்ந்து செய்றோமோ, அந்த அளவுக்கு நாம நினைக்கக்கூடிய காரியங்கள், நாம வேண்டக்கூடிய காரியங்கள் விரைவில் கிட்டுவதில் எவ்வித ஐயமும் இல்லை. வாழ்க வளமுடன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய நார்வே மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இதுகாறும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.